அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவை. மோடி அரசாங்கத்தை தூக்கி எறியணும். அதுக்கு ஒருத்தன் இனிஷியேட் எடுக்கிறான். 2 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க. 20 மில்லியன் எங்கே போனா? அது எல்லாமே ஆர்ஐபி கும்பல். எவனா செத்துட்டானா சாவு கூட போக மாட்டாங்க. ஆர்ஐபின்னு ஃபேஸ்புக்கில் போட்டு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னா, அந்த இன்வெஸ்டாரை வச்சு இவங்க சக்ஸஸ் ஆகிறாங்களா இல்லை இவங்களை ஒழிச்சு கட்டி இவங்க பழைய ஆளை ஜெயிக்கிறாங்க. இந்த அபிஜித் போராட்டத்துக்கு என்ட்ரி கொடுக்கும்போதே கையில் அம்பேத்கரோட பயோகிராஃபி மாதிரி ஒரு புக்கை வச்சு காட்டிட்டு இந்த உலகத்தை ஏமாத்துறதுக்கு முதல்ல எடுக்கக்கூடிய ஆயுதம் அம்பேத்கர் தான் இந்தியாவில். தமிழ்நாடு எடுத்திங்கன்னா பெரியார், அம்பேத்கர். 7 நாள் கெடு கொடுத்துருக்காங்க. கல்வி அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார், தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதானுக்கே நீட்டுனா என்னன்னு தெரியாது. அந்த ஆளை மாற்றி என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அந்த ஆளே போகிறாருன்னு வைங்க, என்ன பண்ணி கிழிச்சு பண்ணி. விஜய் வந்து இன்னைக்கு ஜெயிச்சதே வந்து ஒரு சர்வதேச ஒரு சதியோட ஒரு சின்ன இதுதான், ட்ரையல் சாம்பிள் தான் விஜய். வெள்ளை சட்டை கருப்பு கோட்லாம் யார் போடுவாங்கன்னு இந்த உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, சவுத் இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்குது, நார்த் இந்தியா டுபாக்கூர் எவனும் மதிக்க மாட்டான். 5 மாநிலத்தை தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டுலாம் 5 மாநிலத்தில் படித்தவொன்னே வேலைக்கே எடுக்க மாட்டான். காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாசினி. இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பயங்கர வைரலா போன ஒரு நியூஸ், காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இவங்க சும்மா இன்ஸ்டால ஃபேஸ்புக்லன்னு அந்த ஒரு பார்ட்டி நேம் வச்சு ஒரு ஐடியா தொடங்கினதுக்கு அப்புறமா நிறைய மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனாங்க. ஆனா இப்போ சரி எல்லாமே சோஷியல் மீடியால தான் வருது, இதெல்லாம் பெருசா போவாதுன்னு மக்கள் நினைக்கிற ஸ்டேஜ்ல சில பேர் நினைச்சிட்டும் பேசிட்டும் இருந்தாங்க. இப்போ திடீர்னு சரி நீட் ஸ்கேம்காக ஒரு போராட்டம் பண்ணும்போது அவருக்காக அவ்வளோ பேர் கூடியிருக்காங்க, மக்கள் கூடியிருக்காங்க, ஒரு 10,000 பேர் 20,000 பேர் கூடியிருக்காங்கன்றப்போ ஒரு ஷாக்காக தான் இருக்கு. இவ்வளோ பேர் கூடியிருக்காங்களே ஒரு மனுஷனுக்காக சொல்லி இந்த நியூஸ் எப்படி பார்க்குறீங்க? எந்த மனுஷனுக்காகலாம் கூடலை. நீட்டை பற்றி இவங்களுக்கு என்ன இலவு கர்மாந்திரம்னே தெரியாது. அந்த 10,000 பேர் நீட் எழுதுறவனா கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவை. மோடி அரசாங்கத்தை தூக்கி எறியணும். அதுக்கு ஒருத்தன் இனிஷியேட் எடுக்கிறான். அவன் ஏற்கனவே வந்து என்ன, அந்த நபர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கூட வேலை பார்த்தார். நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் வேலை பார்க்குறீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களே ஒரு சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கூடயே இருந்த அந்த நபர் வந்து கொஞ்ச நாளில் அப்படி பார்க்குறாப்புல, சரி ஏதாவது லிங்க் கிடைக்குதான்னு பார்க்குறாப்புல. இன்வெஸ்டார் கிடைக்கிறாங்க. அமெரிக்காவில் இன்வெஸ்டார் கிடச்சிட்டாங்க. கிடச்சோன்னே அங்கே போய் படிக்க போகிறேன்னு உட்காந்துட்டு அவங்ககிட்ட போய் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட நல்ல ஆசையோட டக்குன்னு இங்கே வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஒரு இன்ஸ்டா பேஜ் ஆரம்பிக்கிறாங்க. அது இன்ஸ்டாகிராமோட கம்பெனியோட உதவியோடையும் ஃபேஸ்புக்கோட உதவியோடையும் ஆரம்பித்தா இங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பித்த உடனே இந்த பைத்தியங்கள் பூரா ஏன்னா இதுகள் மாற்றம், அதாவது எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது, மாற்றங்கள் வேணும்னு எல்லாம் நினைக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த ஹியூமன் கேபிட்டல்ஸை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணணும்னா, மாற்றோன்ற பேரில் போய் வேறு சாக்கடையில் விழுந்துடும். இதில் வந்து இப்போ ட்ரைனேஜ்லேருந்து போய் சாக்கடையில் போய் குதிச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இருக்குது. இப்போதைக்கு என்னென்னா, இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் சரி இந்த சாக்கடையை விட்டு வந்து கூவாறு பெருசாக இருக்குல்ல, நல்லா நீந்தலாம்ல, இந்த சாக்கடையில் நம்ம நீந்த முடியாது, அது இருந்துட்டு போகுது, கூவமாகவே இருந்துட்டு போகுது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து குதிச்சது தான் அந்த 10,000 20,000 பேர். ஆனால் இவங்களுக்கு போதிய ஸ்ட்ரென்த் வரல. 10,000 பேரை வச்சு 20,000 பேரை வச்சு புரட்சி பண்ண முடியாது. மோடிஜி அரசாங்கம் இதெல்லாம் யாரையும் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது, இந்த காலத்தில் சாதாரணன்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் பிளான் பண்ணி தடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் வர விடாமல். தடுக்காமல் விட்டுருந்தா இந்நேரம் மாற்றங்கள் வந்திருக்கிற வாய்ப்பு. சார் அவர் அங்கே இந்த 10,000 20,000ன்றது நாளைக்கு என்னவா மாறும் அப்படின்னு இருக்கு இல்லை, அது வந்து லேட் ஆக மாறுமான்றது ஒரு சந்தேகம். இது ஒரு ஃபயராக வச்சுருக்காங்க, ஒரு ஃபயராக கிளப்பி விட்டு தான் 2 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க. 20 மில்லியன். அந்த 20 மில்லியன் எங்கே போனால், எந்த ஊரில் இருக்காங்கன்னா, அது எல்லாமே ஆர்ஐபி கும்பல். எவனா செத்துட்டானா சாவு கூட போக மாட்டாங்க. ஆர்ஐபின்னு ஃபேஸ்புக்கில் போட்டு வீட்டில் பொத்தி படுத்துருவாங்க. அதே மாதிரி கும்பல் தான் இப்போ உள்ள 2K கிட்ஸில் 60% அப்படி தான் இருக்குது. எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாக தான் போயிட்டுருக்கு. அதனால் ஆளே பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் இது பண்ணி போட்டுருவாங்க. இப்போ இந்த ஒரு பிள்ளை கூட இறந்து போச்சு பாருங்கள், மேம்பாலத்தில் அடிபட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை யாருன்னு அதுக்கு தெரியாது. ஃபேஸ்புக்கில் ரிக்வஸ்ட் போட்டிருக்கோம், வர வச்சு வீட்டில் வர வச்சு இந்த செத்து போச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கும்பல் தான் இப்போ நிறைய இருக்குது, ஒரு 60%. ஸோ அந்த கும்பல் தான் இப்போ கூடியிருக்கு. அது எப்படி மோடிஜி வந்து சர்வதேச அளவில் தலைவர்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கில்லாடி. அதனால் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.
சரி, இப்போ மோடியோட ஆட்சி இருக்குமா இருக்காதா அப்படின்றது ஒன்று இருக்கு. மோடி ஆட்சி அது பாட்டுக்கு தான் இருக்குது. அதாவது என்னென்னா, இவங்க வந்து சோசியல் மீடியா வச்சு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் வச்சு ஆட்சியை கிடைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கூட்டலான்னு சொல்லி அங்கே மேலே இன்வெஸ்டார் பிடிச்சி வந்திருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னென்னா, இந்த இன்வெஸ்டாரை வச்சு இவங்க சக்ஸஸ் ஆகிறாங்களா, இல்லை இவங்களை ஒழிச்சு கட்டி இவங்க பழைய ஆளை ஜெயிக்கிறாங்களா, அமெரிக்காவிலேருந்து வந்த சிவாஜி ஜெயிக்கிறாரா, இல்லை ஏற்கனவே இங்கே உள்ள வில்லன் ஜெயிக்கிறாரான்றது தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அவங்க நினச்சது லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க, ஒரு 5 லட்சம் பேர்னாலும் கூடுவாங்க. 5 லட்சம் பேர் கூடனா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும். ஏன்னா போலீஸ் எத்தனை பேரை சுட முடியும்னு சொல்லி. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து டைட் பண்ணிடுச்சு. டைட் பண்ணி ஜந்தர் மந்தருக்கு யார் போகாமல் ஓரளவுக்கு டைட் பண்ணி ஒரு இப்படி இருந்துமே ஒரு 10,000 பேர் வந்துட்டாங்க. 10,000, 20,000, 10,000. ஆனால் 10,000, 15,000 பேரை வச்சு ஆட்சியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 லட்சம் பேர்னாலும் கூடணும். ஸோ அதுக்கான தருணம் பார்த்து வெயிட் பண்ணுவாங்க. 7 நாள் கெடு கொடுத்துருக்காங்க. கெடு அபிஜித் வந்து 7 நாள் கெடு கொடுத்து 7 நாளைக்கு இல்லை மாற்றலை என்னான்னு. கல்வி அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, யார், தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதானுக்கே நீட்டுனா என்னன்னு தெரியாது. அந்த ஆளை மாற்றி என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அந்த ஆளே போகிறாருன்னு வைங்க, என்ன பண்ணி கிழிச்சு பண்ணி இப்போ மோடி ஆட்சியில் திருப்பி ஒரு அமைச்சர் போடுவாங்க. அவன் நீட்டு நடத்த தான் போகிறான். ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா, இவங்களோட நோக்கம் அது கிடையாது. தர்மேந்திர பிரதானுக்கு வந்து எச்சரிக்கை கிடையாது, மோடிக்கு எச்சரிக்கை. இப்போ வந்து அவன் ரிசைன் பண்ணிட்டாப்லன்னா மோடி அரசாங்கம் அபிஜித்துக்கு பயப்படுதுன்னு அர்த்தம். ஓகே, வடிவேல் காமெடி மாதிரி தான். வான் பண்ணிட்டான், கடையை அடைச்சிட்டான், அந்த பக்கம் ஓடினான்னா அவன் நமக்கு அடிமை. இல்லை துரத்துனான்னா, அருவாள் எடுத்து துரத்துனான்னா நம்ம அவனுக்கு அடிமை. இப்படி தான் இந்த ரிசல்ட்டை பார்க்கணும். இப்போ 7ஆம் தேதி கெடு கொடுத்துருக்காங்க. மோடி தெரிச்சு ஓடினா ஏறி அடித்து காலி பண்ணிடுவாங்க. 6 மாதத்தில் ஆட்சியை காலி பண்ணிடுவாங்க, ரிசைன் பண்ண வச்சா. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க தெரிச்சு ஓடிடுவாங்க. இது இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரியும். இப்போ ரிசைன் பண்ணுவாரா மாட்டாரா சார்? அதான் மாதிரி 4-5 நாளில் தெரியுமா. சரி, கடையை அடைச்சி நிற்கிறாருமா, ஓட மாட்டார். புரியுதா? கடையை அடைச்சிட்டு ஓடினானா அடிமை, விரட்டினானாலும் 2 இல்லாமல் ஒருத்தர் கடையை அடைச்சி நின்றுட்டே இருக்கான்னு வைங்க, போர்வை பற்றிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? எப்படி ஓடுவான்னு யாருக்கு தெரியும்? அதனால் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆனால் சார், அவர் தான் சொல்கிறாரு சார், அந்த பார்ட்டியோட தலைவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ரிசைன் பண்ண வைக்கலன்னா நாடு தழுவிய போராட்டம் நடத்துவோம். பண்ணிட்டு போ, அவ்வளோதான். நடக்க வாய்ப்பு இருக்கா? நடக்கும். ஒரு ஊரில் இந்த இப்போ நேற்று கூட ஒரு 10 பேர் போய் பண்ணாங்கல்ல சென்னையில், போலீஸோட அடிச்சுல, அந்த மாதிரி இருந்தால் போராட்டம் ஜெயிக்காது. ஓகே, நாடு முழுவதும் போராட்டம்னு அவங்க வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் எந்த பிரயோஜனம் கிடையாது. டெல்லியில் 2 லட்சம் பேர் கூடினா ஆட்சி மாற்றம் ஏற்படும். சார், இதில் இன்னும் இது மோடிக்கு விடுற கெடு அப்படின்னு வச்சா கூட, இன்னொரு பக்கம் இது வந்து நீட் ஸ்கேம்னால தான் உண்மையிலேயே இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு காரணம் வேறு. அடிப்படை நீட் ஸ்கேம் அப்படின்னு. நீட் ஸ்கேம் இன்றைக்கி நேற்று நடக்கலை. நீட் ஆரம்பித்து ஒரு 3ஆவது வருஷத்துலேருந்து நடக்குது. நீட் ஆரம்பித்ததுக்கு காரணமே வந்து தனியார் நிறுவனங்களை தூக்கி விடுறது தான். ஒருத்தெல்லாம் கிரிக்கெட் ஸ்பான்சர் பண்ணான், 2000 கோடிலாம் சம்பாரித்தான். 200 கோடி கிரிக்கெட் ஸ்பான்சர்லாம் பண்ணான். அந்த கம்பெனி வந்து நீட் கோச்சிங் சென்டர்னு. அப்போ ஒரு கோச்சிங் சென்டர், ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்கவன் இத்தனாயிரம் கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்னா 20,000 கோடி ஏதோ டர்ன் ஓவர் பண்ணான் இந்தியா ஃபுல்லாக. இப்போ அந்த கம்பெனி காலியாச்சு. அப்போ இப்போ நீட்டை வச்சு எத்தனை பேர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் அது ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் அதில் உள்ளுக்குள்ளே இவ்வளோ காசு வருது அப்படிங்கும்போது வேல்யூ ஏறும்ல. ஒரு பேப்பரை லீக் அவுட் பண்ணால் 10 லட்ச ரூபா, 10 பேருக்கு விற்றா என்னாச்சு, 1 கோடி ரூபா ஆச்சு. அப்போ அங்கே உள்ளவனுக்கு காசு கொடுத்து இப்போ அதான் அவங்க ஆள் இந்த பிஜேபிக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து சீட்டிங் தான். இது ஏற்கனவே இருந்து கொண்டு வந்து இது இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நீட் மாதிரியான எக்ஸாமை கொண்டு வரணும்னு சொல்லி இது இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் இதில் உள்ள ப்ரெஷர். அது உங்கள் நாட்டுக்கு வந்தோம்னா ஒரே பரீட்சை எழுதியிருக்கணும் யாராக இருந்தாலும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, சவுத் இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்குது, நார்த் இந்தியா டுபாக்கூர் எவனும் மதிக்க மாட்டான். 5 மாநிலத்தை தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டெலாம் 5 மாநிலத்தில் படித்தவொன்னே வேலைக்கே எடுக்க மாட்டான். யார்? ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத்து, யூபி, என்ன இன்னொரு ஸ்டேட் ஒன்று, மத்திய பிரதேஷ் நினைக்கிறேன். 5 மாநிலத்தில் நீங்கள் என்ன படித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கனாலும் அந்த சர்டிஃபிகேட் செல்லாது, வேலைக்கு சேர்க்க மாட்டான். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பரதேசிங்களை கொண்டு வந்து நம்மளோட இணைச்சி விட்டுருவான். நீட்டுனா இந்தியா ஃபுல்லாக எழுதுனா எங்கே எழுதுனானே தெரியாதுல்ல. சென்னையில் எழுதுனா அவனுக்கு நேம் தானே. அதனால் சென்டர்ஸாக போட்டுருது. அப்போனா ஊர் பேர் கெட்ட பேர் மறைஞ்சு போயிடும். அதுக்காக உருவாக்கப்பட்டு தான் இவ்வளோ நாள் கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கும் பிரச்சனை வருது. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இது சாதாரணமாக ஒரு நீதிபதி விட்ட வார்த்தைக்காக நடந்தது கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு எல்லாம் ரெடியாக இருக்கும்போது புரியுதா, வடிவேல் கத்துவான் பாருங்க, பார்த்துட்டான் புரியுதா அவனுக்கு, கத்திட்டே ஓடுவான் பாருங்க, இவனை விடக்கூடாது. அதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை. அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இவனை காட்டி கொடுத்துட்டு பார்த்துட்டான் அப்படிங்கும்போது இப்படி ஒரு பொம்பளை பார்த்துட்டானே
ஓகே. அண்ணன் ஊரே சேர்ந்து அவனை அடிச்சு இதாயிடும், அவனை காலி பண்ணணும், அவனால் பெரிய டார்ச்சராக இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையிலேருந்து தான் அது ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து நீட்லேருந்து இது பண்ணி இதை ஒரு பிரச்சனையாக எடுத்து இதை வச்சு காலி பண்ணுறதுக்கான. சரி, இப்போ காலி ஆவாரா மாட்டாரா, இல்லை காலியாகி இவர் வந்துட்டாருன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், எப்படி போகும்? அது வந்துடும். அண்ணா ஹசாரை வச்சு ட்ரை பண்ணாங்க. அண்ணா ஹசாரை வச்சு ட்ரை பண்ணும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் ஊடால வந்து ஆட்டையை போட்டு போலையா, அந்த மாதிரி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் 2 பீரியட் டெல்லியில் இருந்தார், பஞ்சாபில் ஜெயிச்சார். அது மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்போ டெல்லிக்கு எய்ம் பண்ணுது. அட்லீஸ்ட் டெல்லி கவர்மெண்ட்னால மாற்றிட்டு உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா மத்திய அரசு மாற்றுறதுக்கான ட்ரை தான் அது. அதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும், நம்ம உடனே சொல்ல முடியாது. என்ன நடக்குதான்னு முதல்ல பார்க்கணும், அது முயற்சி அதுதான். சார், இன்னொரு விஷயம், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ரெஃபரன்ஸே விஜய் அவர்கள் தான். இதை பார்த்து தான் அவங்க ரெஃபரன்ஸாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்லாம் பேச்சு இல்லை. அதான் ரெஃபரன்ஸ் இல்லை, விஜய் பார்ட்டி பண்ணது காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட வேலை. அது வந்து விஜய் வந்து இன்னைக்கு ஜெயிச்சதே வந்து ஒரு சர்வதேச ஒரு சதியோட ஒரு ஒரு சின்ன இதுதான், ட்ரையல் சாம்பிள் தான் விஜய். போட்டிருக்க வெள்ளை சட்டை கருப்பு கோட்லாம் யார் போடுவாங்கன்னு இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் விஜய். விஜய் பார்த்துல அந்த இதில் விஜய் ஒரு ஆள். அந்த ஸ்கூலில் விஜய் எல்கேஜி பாஸ் பண்ணியிருக்காப்புல, எல்கேஜி பாஸ் பண்ணி யூகேஜி போயிருக்காப்புல. அவங்க டார்கெட் போடுறது வந்து +2 பாஸ் பண்ணணும். விஜய் ஒரு ஆள் அந்த ஸ்கூலில் படிக்கிற விஜய் பாஸ் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு 1% மாதிரி. ஓகே. ஆனால் இதுவே அந்த 1% நாளைக்கு 99% ஆகாது. யூகேஜி பாஸ் பண்ணோன்னே கடத்திட்டு போய் புள்ள பிடிக்கிற முடிச்சுட்டு போயிட்டேன் என்ன பண்ணுவீங்க? குழந்தை நல்லா படிக்குதுன்னு நினைக்கிறீங்க, எல்கேஜி தான் டப்புன்னு ஒரே இல்லை ஜம்ப் அடித்து யூகேஜி வந்துச்சு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுச்சு, தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி +2 வரையும் வரும், அது மாதிரி தூக்கிடுவாங்க. அது அதனால் எல்லாம் 1% இருக்கா எல்லாம் வந்துடாது. ஆனால் சார், அதை தான் விஜய் அவர்கள் வந்து அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறாரு சார். இதை நம்ம ஏதோ சர்வதேச சதிலோக்கு பேசினாலும் அவர் ஈஸியாக பேசிட்டு போயிடுறாரு. ஏன் நான்லாம் போடக்கூடாதா, நான்லாம் பண்ணக்கூடாதான்ற மாதிரி ஈஸியாக பண்ணலாம். அதுதான் பண்ணலாம். அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்றதை அவர் பொறுத்து வந்து பார்க்கணும். ஓகே. எதுக்காக அந்த கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, எந்த லிங்க்கில் போடுறாரு அப்படின்றது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது என்ன இதில் ரூபத்தில் போய் முடியுன்றது புரியுதா? இந்த இப்போ முஸ்லீம் லீக்லாம் போய் சேர்ந்துருக்காங்களா, அவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. ஏதோ பதவி கொடுத்துருக்காருன்னு போய் சேர்ந்துருக்காங்க. இப்போ முஸ்லீம் லீக் தலைவர்லாம் போய் சேர்ந்துருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தா, காசால் அடிபட்டவனுக்கு இஸ்ரேல் சோறு போடுற கதை தான். எல்லாத்தையும் போட்டு கொன்னுட்டு இப்போது பொட்டின சோறு போட்டான், பவான் போட்டான் பாரு, யார் நிதன்யாவு சாப்பாடு போட்டான், நமக்கு தண்ணி பாக்கெட்லாம் கொடுத்தான் அப்படின்னு. ஏன்னா அடித்து கொன்னதே அவன் தானே. அப்படின்ற மாதிரி தான் விஜயோட இவங்க போனது, மினிஸ்டர் பதவியெலாம் தராங்க அப்படின்னு போயிருக்காங்க. போய் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். சார், கடைசியாக இன்னொரு பக்கம் பேசப்படுறது என்னன்னா, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட லீடர்னு கூட சொல்லலாம், அந்த அபிஜித் போராட்டத்துக்கு என்ட்ரி கொடுக்கும்போதே கையில் அம்பேத்கரோட பயோகிராஃபி மாதிரி ஒரு புக்கை வச்சு காட்டிட்டு, இந்த உலகத்தை ஏமாத்துறதுக்கு முதல்ல எடுக்கக்கூடிய ஆயுதம் அம்பேத்கர் தான் இந்தியாவில். தமிழ்நாடு எடுத்திங்கன்னா பெரியார், அம்பேத்கர். ஸோ அந்த மாதிரி தான் அது எடுப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க இது பண்ண முடியும். ஏன்னா பட்டியலினத்து மக்கள் தான் இந்த இந்தியாவில் வந்து 30% 35% மேலே இருக்காங்க, எல்லா ஸ்டேட்லேயும் சேர்த்து. அப்போ வந்து மெஜாரிட்டி அவங்க தான் இருக்காங்கனால அவங்கள அடிப்படையாக வச்சு தான் ஏமாற்றுவாங்க. அம்பேத்கரையா ஆயுதமாக தான் பயன்படுத்துகிறாங்க, அம்பேத்கரை தான் ஆயுதமாக பயன்படுத்துவாங்க நேஷ்னல் லெவலில். இப்போ தமிழ்நாடு அப்படின்னா பெரியார், அம்பேத்கர், பிரபாகரன், இந்த மாதிரி. சில பேர் வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் கேட்க கொடுத்தீங்கன்னா மேலே இருக்க செடியை மட்டும் தின்றுவாங்க. அவர் இன்னொரு பிள்ளை பார்த்தீங்கன்னா செடியை எடுத்துச்சுன்னா அந்த இதை மட்டும் நக்கி தின்றுவோம், கேட்க திங்காது. அது மாதிரி 3ஐயும் திங்கிறவனு இருக்கான். ஃபர்ஸ்ட் கேக்கை வச்சு அதுக்காக அந்த கேக் செய்கிறது, 3ஐயும் சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இப்போ சீமான் எடுத்துட்டிங்கன்னா செடி பழத்தை தின்னுட்டு ஓடி போயிடுவான். சரி, இப்போ விஜய் எடுத்துட்டிங்கன்னா க்ரீமை தின்னுட்டு ஓடி போயிடுவாங்க. மொத்தத்துக்கு கேக்கை தின்றுவாங்க. அதுக்கு தான் அவங்களோட பிளானை. அதுக்கு முதல்ல எடுக்கிறது அம்பேத்கர் தான். அது தமிழ்நாடுனா இது 3ல் ஏதாவது ஒன்று எடுத்து அதை வச்சு தான் மக்களை ஏமாற்றுவாங்க. கடைசியாக இது எங்கே தான் சார் போய் முடியும்? எங்கேயும் முடியாது. அப்படியே போயிட்டே இருக்கும், ஒரு சைக்கிள் மாதிரி தான். அப்படியே போயிட்டே இருக்க, அடுத்த ஒருத்தர் வருவான், அவன் வந்து ஒரு தலைவர் எடுப்பான். நேரு காந்திலாம் அவுடேட்டட் ஆகிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன ஜென்ரேஷனில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி காந்தியை பிடிச்சி தூங்கிட்டு இருப்பாங்க. மொத்தத்துக்கு கேக் காணா போயிடும். அப்படின்னா மக்கள் வந்து காணா போயிடுவாங்க, மக்களை ஏமாத்துறது. சமுதாயம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிப்பா.